வணக்கம் சார். என் பேர் மான்குமார். இந்த பெரும்பாக்கம் பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். இங்கே சுமார் ஒரு 1,00,000க்கு மேலான மக்களுங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கே ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு புயல் ஒன்று வந்தது இல்லையா, அந்த புயலுக்கு அதுக்கு அப்புறமே இங்கே வந்து தண்ணி வந்து சுத்தமாக வர்றது கிடையாது. ஃபுல்லாக வந்து உப்பு கரிக்குது, அப்புறம் அசுத்தமாக வருது. இதனால் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெண்களுக்கு வரைக்கும் அந்த தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக வருது. எதனாலனா சுத்தமாக வர்றதுனால அந்த படை, தேம்பல், சொறி அந்த மாதிரிலாம் வருது. அதே மாதிரி உப்பு தண்ணினால் வர்றதுனால சாப்பாடு எல்லாருக்குமே இந்த நிறைய பேர் காலையில் 7 மணிக்கு 4 மணிக்கெலாம் வேலைக்கு போயிடுவாங்க, நைட்டு தான் வருவாங்க. அந்த நேரத்தில் போய் தண்ணிலாம் வாங்க முடியாது அவங்களால. இந்த தண்ணி தான் சாப்பாடை செஞ்சாகணும். சாப்பாடு செஞ்சாங்கன்னா மஞ்சள் நிறத்தில் சாப்பாடு வந்து மஞ்சள் நிறத்தில் மாறிடுது. சாப்பிட்டு பார்த்தா நம்ம ஏற்கனவே உப்பு போடுறதுனால அதிகமாக உப்பு ஆகுறது. போன மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி முதலமைச்சர் வந்து கண்ணகி நகருக்கும் பெரும்பாக்கத்துக்கும் சேர்த்து 38 லட்சம் லிட்டர் தண்ணியை வந்து தொட்டி ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் வந்து 18 லிட்டர் தண்ணி பெரும்பாக்கத்துக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் கார்ப்பரேஷனில் நாங்கள் போய் கேட்டதுக்கு எங்களை என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன அரசியல்வாதியா, நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்களா, இல்லை ஒரு பதவியில் இருக்கிறீங்களா, இல்லை வார்டு உறுப்பினரான்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன பொதுமக்கள் சார்பாக போய் கேட்குறோம். உதாரணத்துக்கு 2 மாற்றுத்தாளி தமிழ் மாற்றுத்தாளிங்க ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா அவங்க போயிட்டு தண்ணி எங்கேருந்து பிடிப்பாங்க சொல்லுங்கள்? அவங்களுக்கு தேவையான தண்ணி தான், அவங்களுக்கு வர மாதம் வந்து ஓஏபி தான். இது மூலிமா ஒரு தண்ணி வச்ச பணத்தை வச்சு தான் அவங்க வாழ்கிறாங்க. அவங்க தண்ணி வச்சு தான் சாப்பிட்ணும், குடிக்கணும், குளிக்கணும், குழந்தைய குளிப்பாட்டணும், எல்லாமே அதுதான். அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னா அவங்களால எப்படி போய் எடுத்துகிட்டு வர முடியும்? ஸோ ஒரு பிளாக்கில் இன்சார்ஜிங்க இருக்காங்க, கவர்மெண்ட் சார்பாகவும் சரி கான்ட்ராக்ட் மூலியமாகவும் இருக்கிறாங்க. அவங்க மூலிமா ஒரு டேங்கர் லாரி, குடிநீர் டேங்கர் லாரி ஏற்பாடு பண்ணலாம். ஒரு பிளாக்குக்கு 94 குடும்பம் இருக்குது. மினிமம் பார்த்தாலும் 60 குடும்பம்னா ஒரு பிளாக்கில் இருக்கும். ஸோ ஒரு டேங்குக்கு 500 லிட்டர் தண்ணி வேணும். 42 டேங்கர் ஒரு பிளாக்குக்கு இருக்குது. நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு எப்படி பார்த்தா 26 லிட்டர் தண்ணி தேவைப்படும். அப்போ அவங்க எப்படி போய் தண்ணி குடிப்பாங்க? இப்போ 2 நாள், இப்போ இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க 25, 26, 27 3 நாள் தண்ணி வரலாம். ஒரு மாற்றுத்தாளிகளுக்கு 4 பேர் இருந்தாங்கன்னா குடும்பத்தில் எப்படி தண்ணி கொடுக்க முடியும்? ஸோ அந்த தண்ணியில் இவங்க என்ன பண்ணணும், முன்னேற்பாடு பண்ணணும். முன்னேற்பாடுனா மாற்றுத்தாளிகளுக்கும் சரி குடும்பங்களுக்கும் சரி, ஒரு பிளாக்குக்கு இத்தனை குடும்பம் இருக்குன்னா டேங்கர் குடிநீர் தண்ணி எடுத்துன்னு வந்து இறக்கணும். சரிங்களா? அது பண்ணுறதே கிடையாது. நாங்களாம் ஃபோன் பண்ணி கேட்டால் ஒரு குறிப்பிட்ட அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த தண்ணிக்கெல்லாம் நாங்கள் வந்து போய் நிற்போம் அப்படின்னா, அப்போ யார் போய் நிற்க கேட்குறாங்க? எங்களை தூக்கி மொத்தமாக போட்டிங்க. 1,00,000 குடும்பம் இங்கே இருக்குது, 30,000 குடும்பம் இங்கே இருக்குது, 1,00,000 மக்கள் இருக்கிறாங்க. இப்போ யார் கேட்பாங்க? பாமர மக்கள். இப்போ படித்த மக்கள் போய் என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன்லேயோ எதுலேயோ ஒன்று வர வச்சுருவாங்க. தெரியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதிகாரி தான் போய் கேட்பாங்க. அதிகாரி அலட்சியமான பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, குடிநீர் தண்ணி கூட நாங்கள் வந்து நிற்கணுமா, டேங்க் வரலாம், நாங்கள் உங்களுக்கு தகவல் தான் சொல்ல முடியும், நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எங்கள் மக்களுடைய அழல் நிலை என்ன? என் மக்கள் என்ன கிடையாது, என்ன ஒரு தீர்வு காணுவாங்க இங்கே தண்ணிக்கு சொல்லுங்கள்? தண்ணிக்கு இங்கே ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது. அதே மாதிரி கார்ப்பரேஷனில் போய் கேட்டோம்னா பழுப்பு உடஞ்சிச்சு, மோட்டர் தீர்ந்து போயிட்டானுங்க அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. வச்சு மறு ஆய்வுக்கான ஏற்பாடு இங்கே கிடையாது. அத்தியாவசிய பொருள் 2, ஒன்று குடிநீர், இன்னொன்று உணவு. இது 2க்கான வாழ்வாதாரம் இங்கே கிடையாது. இப்போ மாற்றுத்திறனாளி மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க? இங்கே வந்து தமிழ் மாற்றுத்தாளி மட்டும் 300 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இதில் ஒரு 21 வகையான மாற்றுத்தாளின்னு பார்த்தீங்கன்னா சான்றிதழ் இருக்கும் இல்லாதவங்க சேர்த்து ஒரு 800 பேர் 1000 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க நிலைமை என்ன? ஒரு பிளாக்குக்கு 4 பேர் இருக்கிறாங்க, ஒரு பிளாக்கு 15 பேர் இருக்கிறாங்க. அவங்க நிலைமை என்ன? இப்போ அந்த தண்ணி பிரச்சனைப்பா. தண்ணி வந்து மஞ்சள் கலராக வருது, பச்சை கலராக ஆகிடுது. ஒரு 2 வாரம் வச்சுருந்தா ஒரு உப்பு தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணி என்ன பண்ண நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அந்த யூஸ் பண்ணுறதுனால அவங்க உடம்புலாம் கெண்டாகிடுது, தண்டாவது படம்பு சொறி மாரி ஆகிடுது. இப்போ காமிச்செல்லாம் எப்படி இருக்குதுன்னு அதுமாரி ஆகிடுது. நாங்கள் தண்ணிக்கு எங்கே போவோம்? இந்த தண்ணியை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் நாங்கள் இந்த இது சொல்கிறோம், அந்த தண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்கன்றோம். வேறு எதுனா இது எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதமாக இருக்குது. எனக்கு பாதிக்கப்பட்ட வந்ததுல 1 மாதமாக இருக்குது. மற்ற பேருக்கு எப்படி இருக்குதோ எனக்கு தெரியாதுப்பா. அந்த தண்ணியை அந்த தண்ணி நாங்கள் குடிக்க மாட்டோம். இந்த ரைஸ் வடிப்போம், அந்த குழம்பு செய்வோம், அது கூட யூஸ் ஆகலை. இப்போ நாங்கள் அது கூட யூஸ் ஆகலை. யூஸ் ஆகாத கிடக்குது அந்த இது. நாங்கள் கேன் தண்ணி தான் சாப்பாடு செய்கிறோம், இந்த குழம்பு வச்சுக்கிறோம், குடிச்சிட்டு போகிறோம். இந்த குளிக்கிறதுக்கும் அந்த துணி துவைக்கும் அந்த சாமத்தோடு கூட யூஸ் ஆகலைன்னா அப்படின்னா தண்ணி சொல்லு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.